Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 5 geometryல exercise 5.1ல உள்ள remaining sums பார்க்க போறோம். 7 to 17 sums. Okay, இது வந்து 13 to 17 வந்து OT sums. Okay, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Okay, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். போன வீடியோவில் நம்ம 6th sum வரைக்கும் பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். 7th sum, there are 6 angles at a point. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாயிண்டில் வந்து 6 ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு பாயிண்டில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம், பட் இங்கே வந்து 6 ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் 45 டிகிரி. அதாவது அதில் அந்த 6 ஆங்கிள் சொன்னாங்களே, அதில் வந்து 1 ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த அதர் 5 ஆங்கிள்ஸ் ஆர் ஆல் ஈக்குவல். மீதி ரிமைனிங் ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே ஈக்குவல். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆல் த 5 ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் அட் அ பாயிண்ட். ஆங்கிள் அட் அ பாயிண்ட் என்னது? 360 டிகிரி. கரெக்டாக 360 டிகிரியில் ஒரு ஆங்கிள் 45 டிகிரி. ரிமைனிங் 5 ஆங்கிள்ஸ் எவ்வளோ? அது எல்லாமே 5மே ஈக்குவல் ஆங்கிளாக. அப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் எப்படி இந்த சம் போட்டால் வரும்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது 360லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா மீதி 5 ஆங்கிள்ஸ் கிடச்சிரும். அந்த 5 ஆங்கிளுமே ஈக்குவலாக, அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு இல்லையா? தட் இஸ் த சம் கான்செப்ட். ஓகே, இதுதான் சம்மோட கான்செப்ட். நம்ம வந்து எப்படி இதை வந்து ஸ்டெப் வைஸாக போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் 1 ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ரிமைனிங் 5 ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நான் ரிமைனிங் 5 ஆங்கிள்ஸ் என்ன எடுக்க போகிறேன்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல்னு சொன்னதால சேம் வேரியபிள் தான் எடுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். 5 1 2 3 4 5. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சேம்னு சொல்லியிருக்கிறதுல நம்ம சேம் வேரியபிள் எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் அட் அ பாயிண்ட். என்னது ஆங்கிள் அட் அ பாயிண்ட்? என்னது? ஒரு பாயிண்டில் வந்து எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் அட் அ பாயிண்ட்டு 360 டிகிரி. ஓகே, அதாவது இது ஆறு ஆங்கிளுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரும்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் plus இந்த 45 degree which is equal to 360 degree. ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்னாலே அதே கான்செப்ட் தான். 360லேருந்து 45 மைனஸ் பண்ணிவிட்டு இதில் 5x வருது பார்த்தீங்களா? 5ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டா ஈச் ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் இந்த 5x ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5x which is equals plus 45 degree which is equal to 360 degree. இப்போ இந்த 45 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? 5 ஃபஸ்ட்டு அந்த பக்கம் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா 2 டேர்ம் இருக்குது. 2 டேர்மில் வந்து இந்த 5 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போக முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு டேர்மாக தான் கொண்டு போகணும். ஸோ இதில் தான் எக்ஸ் இல்லாத டேர்ம். ஸோ அதனால் இதை நான் கொண்டு போகிறேன். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அல்ஜீப்ராவில் சால்விங் ஈக்குவேஷன்லாம் அதே தான். ஓகே, 360 minus 45. So 5x which is equal to 360 minus 45 என்ன வரும்? 315 degree வருமா? Yes. Now இப்போ xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 315 டிவைடட் பை இந்த 5 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். டிவைடட் பை 5. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 5 1s are 5, 5 6 are 30, பேலன்ஸ் 1 15, 5 3s are 15. ஸோ x is equal to என்னது? 63 டிகிரி. அதாவது கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? Find the value. Other 5 angles are equal. What is the measure of all the 5 angles? அப்போ all the 5 angles ஓட மெஷர் எல்லாமே எவ்வளோ? 63 டிகிரி. நீங்கள் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணி இதை 5 டைம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த 45ஓட ஆட் பண்ணாமல் சேம் ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்த்துருவோம். 8th சம் பாருங்க. இந்த given figure இங்கே கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஐடென்டிஃபை எனி 2 pairs of adjacent angles and any 2 pairs of vertically opposite angles. ஓகேவா? அதாவது எனி 2 pair adjacent angle and any 2 pair vertically opposite angles நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 pairs of adjacent angles எழுதிடலாம். Now இந்த சம்ம நம்ம புக்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுதிடலாம். எனி 2 பேர் எழுதுனா போதும். ஓகே, நான் என்னெல்லாம் பாசிபிள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும்
adjacent ஆங்கிள்ஸ்னால் என்னது, பக்கத்து பக்கத்தில் உள்ள ஆங்கிள்ஸ். அதாவது வந்து ஒரு காமன் வேர்டெக்ஸ் அண்ட் ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஒரே ஒரு வேர்டெக்ஸ் தான் எல்லாத்துக்குமே, இது ஒரு வேர்டெக்ஸ் தான். ஆர்ம் வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 ஆர்ம்ஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆர்மும் கவர் பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆர்ம் வச்சு எழுதலாமா? இது ரெண்டும் கவர் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஒரு ஆர்ம் வச்சு எப்படி எழுதணும்? எஸ், PQT அண்ட் TQR எழுதலாமா? PQT and TQR. இல்லைன்னா நம்ம வந்து இப்படி கூட எழுதலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் தானே எழுத சொன்னேன். ஸோ PQT TQS, அப்புறம் TQS SQR, இந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகே, SQR RQU. ஓகே, நெக்ஸ்ட் RQU UQP. இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி கூட பக்கத்தில் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆங்கிள் PQT, நெக்ஸ்ட்டு TQS பக்கத்தில் அப்படியே இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகே, ஒரே ஒரு காமன் ஆர்ம் இருக்குது, ஒரு காமன் வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? PQT அண்ட் ஆங்கிள் TQS. ஓகே, நெக்ஸ்ட் பேர் இதை வச்சு எழுதலாம் TQS SQR. ஓகே, TQS and SQR. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? SQR RQU. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? RQU UQP. அவ்வளோதான். ஓகே, நான் 2 பேர் எழுதியிருக்கேன். ரிமைனிங் நான் சொன்னதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 2 pairs of vertically opposite angles. அதாவது vertically opposite angles எழுதணும் இல்லையா? vertically opposite angles எப்படி இருக்கும்? ஒரு கிராஸ் லைன் இருந்தால் இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் vertically opposite angle. கரெக்டாக? அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போ இப்படி எழுதலாமா? PQU அண்ட் TQR இப்படி எழுதலாமா? அதாவது இதுவும் vertically opposite angle தானே. அதே மாதிரி இது ரெண்டும் எழுதலாமா? இதுவும் கூட vertically opposite angle எழுதலாமா? இது ரெண்டும் கிராஸ் ஆகிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு PQU அண்ட் TQR, இன்னொன்று வந்து PQT அண்ட் UQR. ஓகே, vertically opposite angles. ஸோ உங்களுக்கு இந்த 8th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்த்துருவோம். The angles at a point are x degree, 2x degree, 3x degree, 4x degree and 5x degree. Find the value of the largest angle. அதாவது ஒரு ஆங்கிள் அட் அ பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1 2 3 4 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆங்கிள்ஸுமே வந்து பாயிண்டில் மேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆங்கிள். இது எது லார்ஜஸ்ட் ஆங்கிள்? கண்டிப்பாக இது 5x தான் லார்ஜஸ்ட் ஆங்கிளாக இருக்க முடியும் இல்லையா? 5ஓட, அதாவது இந்த நம்பர்லேருந்து 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3x 4x 5 மடங்காக இருக்குது 5x. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் 5ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த இது வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிளாக இருக்க முடியும். ஓகே, நவ் இப்போ இந்த எக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சம்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் அட் அ பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்டில் இந்த ஆங்கிள்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த ஆங்கிள்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வாங்க நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த 9th சம்மை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? angle at a point which is equal to 360 degree நான் எழுதிக்கலாமா? ஓகே, now angles என்ன கொடுத்துருக்காங்க? x, 2x, 3x, 4x, 5x. இதுதான் வந்து 5 angles கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் தானே 360 டிகிரி வரும். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? x plus 2x plus 3x plus 4x plus 5x which is equal to 360 degree. Okay, now so add பண்ணலாமா? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 4 10, 10 plus 5 15x which is equal to 360 degree. Now x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 360 divided by 50. ஏன் நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள் வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்கிறதுனால நம்ம அதை கண்டுபிடிச்சா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ கேன்சல் பண்ணலாமா? 15 1s are 15, 15 2s are 30, பேலன்ஸ் வந்து 6 60. ஸோ 15 5s are வந்து 60 வருமா? எஸ், சாரி 15 4s are தான் 60. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24னு வந்திருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஷனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? லார்ஜஸ்ட் ஆங்கிள் தான் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஸோ த லார்ஜஸ்ட் ஆங்கிள்
லார்ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, லார்ஜஸ்ட் ஆங்கிள் which is equal to எது இதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக 5 இன்ட்டு இந்த 24 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனது லார்ஜஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ 5 இன்ட்டு 24 will be 120 டிகிரி. இல்லைனா உங்களுக்கு எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ் என்னது 120 டிகிரி, எக்ஸ் வந்து 24 டிகிரி, 2 இன்ட்டு 24 என்ன வரும்? 3 இன்ட்டு 24, 4 இன்ட்டு 24. கண்டிப்பாக அதிக நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் அதிகமான வேல்யூ வரும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 120 டிகிரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 9th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துருவோம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள். ஓகே, அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மிஸ்ஸிங் ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஆங்கிள் அப்படின்னு. இது என்ன டயக்ராம் பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள். 2 லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள் 105 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? எஸ், எக்ஸ் டிகிரி ஆல்சோ என்னது 105 டிகிரி தான். வை? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் என்ன எழுதணும்? வெர்டிக்கலி. ரீசன் கண்டிப்பாக நம்ம எழுதணும். ஓகே, vertically opposite angles are equal. okay, vertically opposite angles are equal. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது vertically opposite angle தான் நம்ம படித்தோம் இல்லையா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சம்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் என்னன்னு புரியும். நெக்ஸ்ட் 11th சம். Find the angles x degree and y degree in the given figure. ஓகே, இதில் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டிகிரியும் ஒய் டிகிரியும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் டிகிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒய் டிகிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது ரெண்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸும் ஒய்யும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சம் பார்த்தோன்னே என்ன தெரியுது பாருங்கள். இங்கே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் நம்ம பண்ணணும். எல்லா சம்முக்குமே இது மாதிரி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. டயக்ராம் பார்த்தோன்னே தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குது? இது மாதிரி லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இது வந்து 3xனா வாட் அபவுட் this also 3x. கரெக்டாக? ஏன்னா vertically opposite angles. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? y டிகிரியை வந்து 3xன்னு எடுத்துக்கலாமா? ரீசன் வந்து கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் எழுதணும். வாட் இஸ் த ரீசன்? vertically opposite angles. கரெக்டாக? vertically opposite angles are equal. அதனால் நான் y டிகிரியை வந்து 3xன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது 3xன்னு ஆயிடுச்சு. இது வந்து 3xன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை மட்டும் நான் இந்த பக்கம் இப்படி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே பாருங்கள், எல் லைனை மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இது மட்டும் இது வந்து எக்ஸ் டிகிரின்னு கிடச்சிருக்கு. இது வந்து 3xன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இதுதான் எனது ஒய். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒய் இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 3யோட மல்டிப்ளை பண்ணால் தான் ஒய் வந்து எவ்வளோன்னு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம 3xன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா vertically opposite angle equal. இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அப்போ இது ரெண்டும் எவ்வளோவா இருக்கும்? இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்னவா வரும்? எஸ், 180 டிகிரி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 3x டிகிரி which is equal to 180 டிகிரின்னு எழுதலாமா? ஏன்னா என்ன ரீசன் எழுதணும் இல்லையா? பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இல்லைனா ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிக்கலாம். ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் which is equal to 180 டிகிரி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரீசன் வந்து ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி 4ஆல் இது டிவைட் பண்ணிட்டா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதை எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய் டிகிரி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். பார்த்தீங்களா? இப்போ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 3x டிகிரி என்ன வரும்? 4x டிகிரி which is equal to 180 டிகிரி. Now x is equal to 180 divided by 4. Okay, so 4 1s are 4, 4 4s are 16, balance to 20, 4 5s are 20. Okay, இப்போ நம்ம x டிகிரி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y டிகிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம்? நம்ம 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 into 45. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 5 3s are 15, balance 1, 4 3s are 12, 13. ஸோ y is equal to y degree is equal to 135 டிகிரி. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த மாதிரி பப்ளிக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ணவே முடியாது. நீங்கள் என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்த்துருவோம். சம் பாருங்கள். Using the figure, answer the following questions. Okay, இந்த diagram யூஸ் பண்ணி இந்த questions-க்குலாம் ஆன்சர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் டிகிரி, அதாவது எக்ஸ் டிகிரியோட மெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்கா. ஓகே, இது வந்து 125 டிகிரி. அப்போ இது வந்து எக்ஸ் டிகிரி, இது என்னதான் இருக்கும்? எஸ், என்னது? இதுவும் எக்ஸ் டிகிரியும் வந்து 125 டிகிரினா வாட் இஸ் த மீனிங்? பிகாஸ் vertically opposite angles are equal. நான் இங்கே எழுதிடலேன். 12th sum first subdivision x degree also 125 degree. What is the reason? Because vertically opposite angles are equal. Okay, vertically opposite angles are equal. Next second subdivision வந்து what is the measure of y degree ன்னு கேட்டிருக்காங்க. y degree எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்போ வந்து நான் இதை 125 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ y கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்போ இந்த 125 டிகிரியும் எக்ஸ் டிகிரியும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு அர்த்தம்? 180 டிகிரி வரும்னு அர்த்தம். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாமா? இது ஃபுல்லாக 180 டிகிரி, இது ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதில் 125 டிகிரி இருக்குது. மீதி இது மட்டும் வேணும்னா 180லேருந்து மைனஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதலாம்? y degree plus x degree which is equal to 180 degree. because என்ன எழுதணும்? reason angle in a straight line is 180 degree. ஓகே, இப்போ நம்ம y degree தான் கண்டுபிடிக்க போகிறோம். x இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 125 degree which is equal to 180 degree. so y degree is equal to 180 minus 125. மைனஸ் பண்ணோம் இல்லையா? so y equal to என்ன வரும்? y degree which is equal to, so answer is 155 degree. now நம்ம x-உம் கண்டுபிடிச்சாச்சு, y-யும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சாரி, இங்கே பாருங்கள், நம்ம ராங்காக போட்டோம். 180 minus 125 வந்து 55 டிகிரி தான் வரும், 155 டிகிரி கிடையாது. ஸோ எக்ஸ் வந்து 125 டிகிரி, ஒய் வந்து 55 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்த்துருவோம். 13th sum adjacent angles have dash. அதாவது ஃபர்ஸ்ட் adjacent angles வந்து எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்? ஒரு காமன் vertex அண்ட் ஒன் காமன் ஆர்ம் இருக்கணும். இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ காமன் இன்டீரியர், நோ காமன் ஆர்ம், நோ காமன் vertex. ஸோ இது கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒன் காமன் vertex, ஒன் காமன் ஆர்ம் அண்ட் காமன் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு ஒன் காமன் ஆர்ம், ஒன் காமன் vertex, நோ காமன் இன்டீரியர். ஒன் காமன் ஆர்ம், நோ காமன் vertex அண்ட் நோ காமன் இன்டீரியர். ஓகே, அதாவது இப்போ எந்த வேர்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்னா இந்த இன்டீரியர், காமன் இன்டீரியர் அப்படிங்கிற வேர்டு தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம adjacent angles-னா என்ன படித்தோம்? ஒன் காமன் ஆர்ம், ஒன் காமன் vertex, அவ்வளோதான். காமன் இன்டீரியர்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 14th sum, in the given figure the angles angle 1 and angle 2 are dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் angles, adjacent angles, linear pair and supplementary angles. ஓகே, இப்போ பாருங்கள், angle 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. angle 2 இங்கே இருக்குது. ஸோ இந்த angle 1 and angle 2 என்னன்னு பாருங்கள். ஒரு இங்கே அதாவது இங்கே பாருங்கள், angle 1 and angle 2 கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தானே இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும்? adjacent angles-னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, adjacent angles ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வர மாதிரி இருக்குல்லையே, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ adjacent angles-னு எழுத முடியாது இல்லையா, ஏன்னா 180 டிகிரின்னு வருது. இது adjacent angles-ம் தான், பட் 180 டிகிரின்னு வரதுனால நம்ம லீனியர் பேர்னு தான் எழுதணும். ஓகே, திஸ் இஸ் லீனியர் பேர். ஓகே, நெக்ஸ்ட் vertically opposite angles are என்னது? not equal in measure, complementary, supplementary, equal in measure. கண்டிப்பாக vertically opposite angles are equal தான் நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் the sum of all angles at a point. ஒரு பாயிண்டில் angle sum of angles என்னது? 360 degree. point at a angle at a point. நெக்ஸ்ட் the measure of BOC is dash. angle BOC. இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. DOABCலாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இது ஸ்ட்ரெயிட் லைன்.
அப்போ இது எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வரணும் 180 டிகிரி வரணும். அதில் இந்த ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, இது மட்டும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாமா? Yes. So 65 plus 35 என்ன வரும் 90, 100 டிகிரி. அப்போ 180லேருந்து 100 போனால் என்ன வரும், பேலன்ஸ் 80 டிகிரி. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5.2 எக்ஸசைஸ் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.